அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கங்கள். நம்ம 27 நட்சத்திரங்களுடைய குணங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். புனர்பூசத்துடைய அதிபதி பார்த்திங்கன்னா குரு. அதே மாதிரி புனர்பூசம் 3 பாதம் வரைக்கும் மிதுன ராசியில் வரும், 4ஆம் பாதம் கடக ராசியில் வரும். ஸோ புதன் குருவோடைய சாரத்தில் இருப்பாங்க முதல் 3 பாதத்தில் இருக்கிற புனர்பூச நட்சத்திரக்காரங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்துடைய அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன். ஏன்னா இது கடக ராசியில் வரும். ஸோ சந்திரனுடைய குணங்கள் இருக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்துடைய அதிபதியான குருவோடைய குணங்கள் இருக்கும். ஸோ பொதுவாகவே இவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப கடவுள் நம்பிக்கையாளராக இருப்பாங்க, நல்ல சிறந்த பண்பு உடையவர்களாக இருப்பாங்க, நல்ல குணம் இருக்கும். இவங்களை நம்பி என்ன வேணால் செய்யலாம். இவங்க நம்பி கையில் கூட காசோ இல்லை நகையோ கொடுத்து வைக்கலாம், கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க. வழியில் எங்கேயாவது ஒரு பொருளை தங்கமோ பணமோ எவ்வளோ வேல்யூவாக இருந்தாலும் அதை தான் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை எப்படி உரியவர்களிடம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குணம் தான் இருக்கும். சிறந்த பண்பாளர்கள் இவங்க ரொம்ப கடமை உணர்ச்சி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயங்களை திட்டம் போட்டு இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு போட்டு அந்த திட்டத்தின்படியே செயல்படுவாங்க. அவங்க சம்மந்தப்பட்டவங்க அந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்கல இல்லை கூட சப்போர்ட்டாக இல்லைனாக்கா கடுமையாக அவங்ககிட்ட நடந்துப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணுன்னாக்கா அது உள்ளுக்குள்ளேயே வச்சு செய்வாங்க. அந்த ஒரு கள்ளத்தனம் இருக்கும். வெளியே அப்படியே சொல்லிட மாட்டாங்க, இது பண்ண போகிறோம் அது பண்ணுவோம். தான் மட்டும் வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு மட்டும் மற்றவங்களை துணைக்கு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இவங்க நல்ல நல்ல நடக்கிறவங்களா இருப்பாங்க. நல்ல நீண்ட தூரம் நடைப்பயணம் போகிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். நடக்கிற குணம் அதிகமாக இருக்கும். நல்ல சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க. இவங்க பொய் பேச மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதை விட அதிகமாக இந்த உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. பொதுவாக புனர்பூசம் பற்றி குறிப்பிட்டிருக்க விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் உடல் பருமனாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அது குருவோடைய உருவம் உடல் பருமனாக இருக்கும். நல்ல தடியாக ரோமங்களுடையவங்களாக இருப்பாங்க. அந்த முடியெலாம் கை ஃபுல்லாக காலெலாம் சில பேருக்கு திக்காக முடி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆளாக இருப்பாங்க. காது கேட்கறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. அவங்க கிட்ட போய் அவங்ககிட்ட சொன்னால் தான் அவங்க கேட்கும். அதே மாதிரி சில பேர்லாம் முன்னாடி பின்னாடி அதை பேசிட்டு இருந்தால் கூட கவனிப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு. இவங்க அப்படிலாம் இல்லை, அவங்ககிட்ட சொன்னால் தான் கவனிப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு இந்த கூர்மையான ஒரு செவித்திறன் இருக்காது இவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் சுற்றி பேசிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இந்த சூடான உடம்பு இருக்கும் இவங்களுக்கு. அதோட உடல் வாகு இந்த உஷ்ண தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சூடான உடம்பு இருக்கும். பூஜை புரஸ்காரங்கள்லாம் பெருசாக ஈடுபாடு இருக்காது. ஏன்னா இவங்க இந்த ஆன்மீகத்தில் கடவுள் நம்பிக்கையில் அந்த ஒரு அடிப்படை லெவலை தாண்டி யோசிப்பாங்க, அதை தாண்டி போயிடுவாங்க. அதனால் ஒரு கன்வென்ஷனலாக பண்ணுற இந்த பூஜை புனஸ்காரங்களை பெருசாக ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. அதே சமயம் இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க, சரிங்களா. அந்த குருவோடைய சாரம்னா தேஜஸ் இருக்கும் முகத்தில். அதேமாதிரி கொஞ்சம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு வரும், சரிங்களா. கையில் காலில் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். பயணம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நல்ல பார்வையெல்லாம் கூர்மையான பார்வை இருக்கும். பற்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை பற்களை பாதுகாப்பாங்க, நல்லபடியாக வச்சுப்பாங்க. ஸோ உடலை பேணி காப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல பலருக்கு புத்திமதி சொல்கிற ஒரு தன்மை இருக்கும். நல்ல விஷயங்களை நல்லவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒழுக்கம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் நான் போடுற வீடியோ பற்றின கேள்விகள் ஏதாவது இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லணுனாலோ என் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு மெசேஜோ ரிப்ளையோ கண்டிப்பாக செய்வேன். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம், திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி இல்லை ராசிக்கல் மோதிரம் பற்றின கேள்விகளோ சந்தேகங்களோ இல்லை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய கூகுள் பிஸ்னஸ் பேஜ் வரும். அதுலேயும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், ரிவ்யூஸ் பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ரிவ்யூஸையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.